Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. கோயிந்தா. Hey. Campa தான் அடிச்சு தள்ளுங்க பாருங்க. இங்கிலாந்து அடிக்கிறாங்க, இந்தியாவோட செஞ்சுரி அடிக்கிறாங்க, புடிச்சு அடிச்சு தள்ளுறாங்க. Campa நீங்களும் அடிச்சு தள்ளுங்க. Chica, நம்ம சொல்லிட்டோம் it's going to be a hot summer in it. Batters might come good in it, but we did not expect this, Chica. So many centuries. In fact, Harry Brook missing a century by 1 run. அது பத்தி டெஃபினட்டா பேசுவோம். But Shubman Gill on his captaincy debut, joining an elite list of players to get a century on his captaincy debut. The last captain to do it was a certain Virat Kohli at number 4. Shubman Gill அவரோட footstepsல follow பண்ணி நான் number 4 எடுக்கிறேன். அந்த iconic number 4 position. What greats have graced that position, Chica? யோசிச்சு பாருங்க, உங்களோட favorite cricketer ever, விஸ்வநாத். அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் the iconic Virat Kohli, then now Shubman Gill. So on the number 4 position has always been important. So kudos to Shubman Gill. Yashasvi Jaiswal, let's start with him, Chica. We'll start with Yashasvi Jaiswal and KL Rahul. Brief டப்புன்னு போயிடும். ஏன்னா 3 days of cricket பார்த்திருக்கோம். என்ன Chica? Any conditions, நம்பால் 100 கன்ஃபார்ம் யஷஸ்வி ஜெய்ஸ்வால். எந்த ஊர்ல போனாலும் செஞ்சுரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல. ஆஸ்திரேலியால போனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி இந்தியா வின். இங்க போறா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி இந்தியா வின். மறக்காதீங்க. அகைன் நம்பர் ரோல்ஸ் ராய்ஸ் செமையா ரோல்ஸ் ராய்ஸ் ராவல் வேற லெவல்ல பேட்டிங் ஆடுங்க. ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிஸ் அவுட் பண்ணா, செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆன் 47. ரோல்ஸ் ராய்ஸ் our partnership between யஷஸ்வி ஜெய்ஸ்வால், ரோல்ஸ் ராய்ஸ், KL Rahul is something fantastic. And எனக்கு என்ன பிடிச்சா ரெண்டு பேர் பிரமாதம். உட்டாயா போட என்ன மாதிரி டிரைவ்ஸ் அடி கட்டு ஊட்டு தட்டு கட்டு டிரைவ்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப நாளுங்க. பட் நீ சொன்ன மாதிரி யஷஸ்வி ஜெய்ஸ்வால் against all countries he's got hundreds, man. Every series he gets 100. ஃபேண்டாஸ்டிக்ல டெபுல செஞ்சுரி, அங்க வெஸ்ட் இண்டீஸ்ல போனாரு, அங்க டெபுலே ஒரு சரியான செஞ்சுரி, அங்க ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் பர்த்ல செஞ்சுரி, இங்க ஹெடிங்லில செஞ்சுரி. யஷஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல் must be thinking என்னடா மிஸ் அவுட் பண்ணிட்டோமே, எல்லாரும் நம்மள சுத்தி 100 அடிக்கிறாங்க. டாப் 5ல வந்து 3 பேர் 100. KL ராகுல் அதுல மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. 42 of 78, but he batted brilliantly, Chica. Some of those cover drives were just so beautiful to watch. What I tell you was, அந்த first 91 பார்ட்னர்ஷிப்லயே அந்த டிஃபிகல்ட் ஃபேஸ் அவங்க ஆடி முடிச்சிட்டாங்க. I think அதனால இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் it made look very easy for them. அவங்க டிஃபிகல்ட் ஃபேஸ் அவங்க ஆடினதுனால அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்தா. எஸ், I mean, in all fairness, I think Shubman Gill played some fantastic drives, super flowing drives அடிச்சாடுறாங்க. அண்ட் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அண்ட் ரிஷப் பந்த் மச்சான் அவன் வந்து இங்கிலாந்துனா வேற லெவல் ஆடுறான் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட்னால வேற லெவல் ஆடுறான் கிரிக்கெட் ரிஷப் பந்த். என்னடா ஃபர்ஸ்ட் பால இறங்கிலாம் வந்து அடிக்கிறான்டா பிரையன் கார்ஸ் எல்லாம் இறங்கி வந்து தூக்கி அடிக்கிறான். இது IPL ஆடுற மாதிரி ஆடுறான் அவன். மீடியம் பேசலாம் இறங்கி வந்து தூக்கி அடிக்கிறான். அட் வில் யூ ஹிட் சிக்ஸஸ். வேற லெவல் ஆடுறான் ரிஷப் பந்த் பேட்டிங். அந்த கைண்ட் ஆஃப் டாமினேஷன் ரிஷப் பந்த் வாஸ் டூயிங். அதனால என்ன ஆச்சு, இட் பிகேம் வெரி குட் ஃபார் ஷுப்மன் கில் ஆல்சோ. எனக்கு இதுதான் கேட்கணும் Chica. In Australia, a lot of experts criticize Rishabh Pant for playing these expansive shots. இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் ஆடில நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் இதுதானே Chica ரிஷப் பண்ட். அவர் இப்படி ஆடினாதான் Chica ஒரு பண்ட் மாதிரி தெரிவாரு. அந்த எக்ஸ்பெக்ட். So you have to live with it and die with it, Chica. சில வாட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும் அவர் வந்து ஒரு மட்டமான ஷாட் ஆடி அவுட் ஆவாருன்னு. பட் மோர் ஆஃபன் தென் நாட் Chica. யோசிச்சு பாருங்க Chica, எந்த விக்கெட் கீப்பர் பேட்டர் Chica லாஸ்டா இந்தியால இருந்து வந்து இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல டாமினேட் அவுட் சைட் இந்தியா பாத்திருக்கீங்க? ஃபக்கன் டெஸ்ட் கிரிக்கெட் நம்பர் 5ல வேற எந்த கிரிக்கெட் மாதிரி டாமினேட் பண்ணி நான் பார்த்தே கிடையாதா நீ? ஃபக்கன் டெஸ்ட் கிரிக்கெட் இவன் வந்தாலே பயப்படுறாங்கடா போலர்ஸ். அந்த கவாஸ்கர் சொன்னா தெரியுமா, ஸ்டூபிட் தான். இனி கமெண்ட்ல ஐ ஹர்ட் ஹி செட் சூப்பர் சொன்னா கேள்விப்பட்டேன். அதே கவாஸ்கர் தான், அதே தான் சொன்னான் அவன். சரி, அதனால நீ சொன்ன மாதிரி ரிஷப் பந்த் மாதிரி பிளேயர்லாம் அவனோட கேம் ஆட விட்டுறணும். He might get out, he might play some silly shots, it might look silly, but that's the way he plays. அவன் அடிச்சானா அடி. அவன் பாரு அந்த பல்ட் அடிக்கிறான் பாரு, என்ன மாதிரி பல்ட் அடிக்கிறான்.
நான் ஞாபகம் ஐபிஎல் கடைசி மேட்ச் பாரு, இந்த பல்ட் அடினா பாரு சமர்சால் அமேசிங். பேட்ஸ் போட்டு நடு விக்கெட் சமர்சால் அடினா. I remember last match he was got a century in this IPL match. அது ஒரு செஞ்சுரி இதே மாதிரி பல்டி அடிச்சான். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்னைக்கு அடிக்கலாம். ஸோ 2 consecutive centuries, ஐபிஎல் ஒரு செஞ்சுரி, இப்போ ஒரு செஞ்சுரி. எனக்கு என்ன பிடிச்சிக்குன்னா ரிஷப் பண்ட் he is dominating the bowling. The bowlers don't know what to do. The opposition captain does not know what to do. கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு வேர்டு வந்து சொல்லிருக்காங்க போல வந்து நீ கொஞ்சம் ஜாகிரதை ஆடு. நான் கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு பால் வெளில விட்டு எல்பிடபிள்யூ ஆட்டா பாத்தியா. அவன மாதிரி பிளேட் எல்லாம் இப்ப அட்வைஸே கொடுக்கூடாது. நீ ஆடுமா, யூ பிளே யுவர் கேம், யூ டு வாட்எவர் யூ வாண்ட் மேன், என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு சொல்லிடணும். Most sixes for India in Test cricket. Vantar Chika 79 MS Dhoni cross பண்ணிட்டாரு. 79 hardly just 12 away from Virender Sehwag. Sure 11 away from Virender Sehwag. Sure record இவர் கையில தான் இருக்க போகுது. He's not played so many test matches by the way. He's played hardly. இவங்களா எங்க ஆடி இருக்காங்க, இவங்களா ஒண்ணுமே கிடையாது. ரிஷப் பண்ட். But I think Shubman Gill also brilliant ஆனா. Shubman Gill ஆனா நான் நினைச்ச Shubman Gill double 100 நினைச்சேன், sure double 100 நினைச்சேன். Shubman Gill caught out double. என்னடா Shubman? As you know, I was probably slightly critical about Shubman Gill on the store, but in all fairness, I think he did a brilliant job. Alex Shivan playing through the drive, straight அடிக்கிறது and outside பட பறக்கு அடிக்கிறது, short ball, the jab அடிக்கிறது நல்லா ஆடினா. Actually, I really thought he adapted himself very well to these conditions, which is not very easy. But then நீ சொன்ன மாதிரி the dry conditions helped the Indian batsmen a lot. Helped the Indian batters a lot. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கொலாப்ஸ் பார்த்தோம். Collapse of epic proportion. Karun Nair, unfortunately Karun Nair and Sai Sudarshanuக்கு ஒரு பிளான் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு சீக்கா. நல்லா ஆல்ரெடி பிளான் போட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் பாருங்க, செகண்ட் இன்னிங்ஸும் நீங்க வந்து அந்த ஷார்ட் மிட் விக்கெட் வச்சுட்டு அந்த ஷாட் லாஸ்ட்ல அவுட் ஆயிட்டாரு அவரு. They are bowling into him because of his stance slightly being little இது technically he's falling down. Yeah, he's falling over. என்ன அது ஃபிளிக் பண்றான். அதே ஃபிளிக்ல ஐபிஎல் 4-4 கடைசி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆயிட்டான். அதே ஃபிளிக்ல நிறைய ரன் கடிச்சு ஐபிஎல் அதே ஃபிளிக் அவுட் ஆயிட்டான் செகண்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லெக் ஸ்லிப்ல லெக் சைடுல அவுட், செகண்ட் இன்னிங்ஸ் அது சோ நீ சொன்ன மாதிரி பிளான் போட்டு எடுக்கறாங்க. I think I'm sure Sai Sudarshan will correct himself well. But then நீ பாருங்க ஸ்லம்ப பத்தி பேசினா, நீ ஸ்கோர் போர்ட் பார்த்தனா, நீ பாரு யூ டேக் திஸ் ஃபர்ஸ்ட் 4 எடுத்துறேன். 101 யசஸ்வி ஜெய்ஸ்வால், 42 ராகுல், சுப்மன் கில் 147, 134 ரிஷப் பண்ட். அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்தனா எல்லாம் பின் கோட் ராணி டக்கு டக்கு முடிச்சாங்க பாரு. Actually Ravindra Jadeja towards the end our partner இல்லாம அவுட் ஆயிட்டாரு actually. So you can't even blame Ravindra Jadeja in the end. But Chika, let's start with the 11 Chika. Are you shocked? நான் கொஞ்சம் ஷாக்டா இருந்தேன் சிக்கா, because they dropped Nitish Reddy. Hardly 2 games back he got you 100. I thought that was a little harsh on Nitish Reddy இல்ல. ஆமா, நீங்க தான பாஸ் நீங்க ஷாதுல் தாக்கூர். ஷாதுல் தாக்கூர் நிதிஷ் ரெட்டி நம்பர் 6ல வந்திருந்தாரு சிக்கா ஆஸ்திரேலியால. கரெக்ட் பாட்டி. ஒன்னு நிமிஷம் கருண் நாயரை டிராப் பண்ணிருக்கணும். அதான் நம்ம பேசியிருந்தோம். இல்ல கருண் நாயர் நான் ஷாக்டா இருந்தேன். போத் கருண் நாயர் and சாய் கிஷோர். I think ஷாதுல் தாக்கூர் ஷாதுல் தாக்கூர் போற 6 ஓவர் அடிக்கிறாங்க. அவனை போட்டு அவனை ஸ்பின்னர் மாதிரி அடிக்கிறாங்க ஷாதுல் தாக்கூரை. அவன் போடுறது 6 ஓவர் 100 ஓவர் போலிங் போட்டிருக்காங்க இந்தியன்ஸ் 6 ஓவர் தான் போட்டிருக்காங்க ஷாதுல் தாக்கூர். அதுக்கு 11 ஆடாதீங்க. அவனை காட்டா நம்பர் 8 பேட்டிங் ஆடுவான்றீங்க. 6 ஓவர்ஸ் தான் போலிங் போட்டுவான். எல்லாரும் வாங்கு சார் பூம்ரா இந்த மாதிரி போலிங் பண்ண பேக் காலி அவனுக்கு 25 ஓவர் போட்டிருக்கேன் அவனை. அவனு எப்ப விக்கெட் வேணா பூம்ரா தான் போறீங்க. So we are too dependent on Bumrah. Let's be very clear. எனக்கு விக்கெட் வேணுமா பூம்ரா, விக்கெட் வேணுமா பூம்ரா, விக்கெட் வேணுமா பூம்ரா. எங்கயோ பிரசித் கிருஷ்ணா இன்னைக்கு காலங்காத்தால வந்து வாலி போப் விக்கெட் எடுத்தான். அது ஒரு டுவர்ஸ் எண்ட் இவன் விக்கெட் எடுத்தான். சாரி பவுன்ஸ் ரிப்போர்ட் இவன் எடுத்தான். வாலி கால் ஹாரி ப்ரூக் எடுத்தான். அவன் அடிச்ச ரன் ரேட் பாரு. அவனை 6 ரன்ஸ் ஓவர் மேல அடிச்சிருக்கான் டெஸ்ட் மேட்ச்ல போட்டு. வளர்ந்துருக்காங்க அவனை. ஐபிஎல்ல அவருக்கு சில மேட்சஸ்ல பெட்டர் எக்கானமி ரேட் இருந்தது சீக்கா. இதோட 6.8 ரன்ஸ் ரொம்ப பேடா போட்டாரு சீக்கா பிரசித் கிருஷ்ணா. ஆல் ஆனஸ்டி ரொம்ப ஷார்ட்டா போட்டாரு சீக்கா. கட்சியில என்னன்னா 3 விக்கெட் எடுத்துக்கான்னு காமிக்குது வந்து போட்டு பொளந்திருக்காங்க. So Bumrah does not have support. இதே Bumrah support தான் நீ பார்த்தா டிவியர்ஸ் நீ ப்ரொடியூசர் அவங்களோட கார்டு காமிச்சா கூட they also played very well. சூப்பரா நான் இங்கிலாந்து எல்லாரும் நல்லா செப்பன் பண்ணாங்க அவங்க டீம்ல. The point you were trying to make Chika, I wanted to ask you, அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்தேன். நீங்க அவங்களோட பேட்டிங் நீங்க பாக்கறச்சே இல்ல, நம்மளோட bowling பாக்கறச்சே first of all இங்கிலாந்தோட bowling பாக்கறச்சே அவங்களோட பெஸ்ட் bowler பென் ஸ்டோக்ஸ் இன்ஜுரி கேட்ச் 1 இயர் கேட்ச் bowling போடுறாரு. அவர் தான் இங்கிலாந்தோட பெஸ்ட் bowler. இங்கிலாந்தோட bowling attack எவ்வளவு அப்பா டக்கர் bowling பாரு அவங்களுக்கு எவ்வளவு அப்பா டக்கர் bowling பாரு அவங்களுக்கு. அந்த அப்பா டக்கர் bowlingலயே நம்ம கடைசில ஒரு 6 விக்கெட் விட்டோம், அது வேற விஷயம். பட் 470 அடிச்சிட்டோம்.
அவங்க வந்து சொல்ற ஸ்டூவர்ட் பிராட் அண்ட் ஜிம்மி ஆண்டர்சன் போன அப்புறம் அவங்க போலிங் வந்து புஷ்னு இறங்கிடுச்சு. ஜாஃபர் ஆர்ச்சர் அண்ட் மார்க் வுட் அவங்களும் பெரிய வந்தாங்கன்னா பாக்கலாம், வந்தாங்கன்னா இந்த போலிங் எல்லாம் போடான்னு வச்சு உண்மையை சொல்றமா, as is where is today, end of third day's play, I would still say India is right on top. Oh yeah, even I'm with you. I'm saying 90 for 2. இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு ஹோல் டே ஆடினா போறோம், ஒரு 320 340 அடிப்பாங்க நாளைக்கு. So you talk about 400 runs last day. இங்கிலாந்து மாட்டிக்க போறாங்க, அதான் ஆக போகுது இப்போ. பிகாஸ் அவங்க பேட்டிங் வந்து மாட்டிக்கிற சான்ஸ் இருக்கு. So if at all somebody can win the test match, it's going to be India. England cannot win this test match. The reason is England bowling ரொம்ப bowling. They are too dependent on. நீ சொல்ற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் மெயின் bowler ஆடுறாங்கடா. பென் ஸ்டோக்ஸ் was always the third bowler. fourth bowler. Third or fourth bowler. அவன் தான் மெயின் bowler ஆடிட்டு இருக்கான் அவங்களுக்கு. So எனக்கு இந்த bowling சைட் தான் வச்சிருந்தாங்கன்னா பூச்சி கீழ்வா போட. செகண்ட் இஸ் ஆல்ரெடி பார்த்தேன், கேஎல் ராகுல் செமையா ஆடிட்டு இருக்காங்க. சாய் சுதர்ஷன் மேட் a good 30. நாளைக்கு வந்து இருக்கு பாரு, கில்லு போட்டு இறக்கிடுவான் ஒண்ணு, அதுக்கு ஒரு ரிஷப் பந்த் இருக்கான். So frankly speaking, this English bowling side is a very ordinary bowling side. Now Indian side எப்படி கேட்டா India very ordinary bowling side except for Bumrah. இந்தியா என்ன ஆயிடுது, ஒரு Bumrah போனா அந்த ஒரு ஆல்ஜிகா அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஹோப். என்னாச்சுக்கா அவரு சத்தியமா இல்ல, நேஷனல் ட்ரெஷரியா அவரு. அவருக்கு ஒரு நிஜமாவே ஒரு சிலை கட்டணும் என் இந்தியா. ஏன்னா 5 for 83 chica, that man single handedly is carrying this team. நம்ம ஆஸ்திரேலியால அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணது இவர்னால தான், வேர்ல்ட் கப் 2024 வின் பண்ணது இவர்னால தான். சோ too dependent chica on Bumrah. T20 World Cup one man show, Champions Trophy இவனால வின் பண்ணோம். இங்க பாரு வந்து நம்ம மேக்ஸிமம் 5 years பண்ண இவன் தான் ஆல்ரெடி Bumrahங்க. அவாசிம் அக்ரம்லாம் எவ்வளவு டெஸ்ட் மேட்ச் ஆடுறான், முத்தியா முரளிலாம் எவ்வளவு டெஸ்ட் மேட்ச் ஆடுறான். இவன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான், இவன் வேற ரேஞ்சில் இருக்கான். Bumrah போற bowling அவன் வந்து பயப்படுறாங்கடா இங்கிலாந்து. லெட்ஸ் பி வெரி கிளியர். நீ பார்த்தல இவன் எப்படி அவுட் ஆனா பாத்தியா, ஜோ ரூட் எப்படி நான் ஜோ ரூட் என்ன மாதிரி அவுட் ஆயிருந்தான்டா இன்னைக்கு. ஒரு 13 தடவை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஜோ ரூட். அது எடுத்துக்காரு 10 தடவை. And Joe Root looked the way he got it. I mean, it was an ugly way of getting out. Let me put it this way. Joe Root அப்படி அவுட் ஆவான், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிளேயர் அப்படி அவுட் ஆவான். அப்படி இப்படின்னா பேசியிருந்தோம் நம்ம இன்னைக்கு, புரிஞ்சுதா? ஜோ ரூட் எப்படி அவனா எப்படி அந்த ஏன் அப்படி அவுட் ஆறானா, பயங்கி அவுட் ஆறான். Bumrah ஆடுவான், பசங்க எல்லாம் Bumrah ஆடுவான், Bumrah அவுட் ஆறாங்க, Bumrah அவுட் ஆறாங்க எல்லா பசங்களும். ஆனா நம்மளும் இல்ல சீக்கா, இவங்கள வந்து ஒரு 300 to 350 எடுத்துருக்கணும். அந்த 3 கேட்ச் விட்டது வந்து ரொம்ப க்ரூஷியல். எவ்வளவு கேட்ச் விட்டாங்க, 3 கேட்ச் பும்ராக்கு வேற விட்டாங்க. பும்ரா இல்லாட்டி 8 பால் எடுத்திருப்பாரு. 100%. 8 விக்கெட் எடுத்துருப்பான் Bumrah, இன்னைக்கு 7 80 எடுத்துருப்பான். கேட்சா விட்டாங்க. Honestly speaking, this England side should not have scored 350 மேல. பட் இங்கிலாந்து எப்படி போயிடுச்சாங்கன்னா, எவ்வளவு பார்ட்னர்ஷிப் பாரு. அங்க பாரு, டக்கெட் போப் 122 1, ரூட் போப் ரூட் அடிச்சு 28 தான், 80 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அதுல 80 2 51 3 73 4 49 5 55 6. So 6 partnerships. The 6 partnerships bailed out England today. அதான் இந்த 6 பார்ட்னர்ஷிப்னால திடீர்னு பார்த்தா அவங்க என்னன்னா அவங்களும் வந்து ஜஸ்ட் 5 ரன்ஸ் தான் லீடே கொடுத்துருக்காங்க, which is something amazing. அதுதான் ஒரு என்ன ஃபேக்டர்னா, இந்தியாவுக்கு எப்படின்னா அவங்க எப்படி நம்மள தேயிலை சர்ன்னு முடிச்சாங்களோ நம்ம ஏன் அவங்களுக்கு பண்ண முடியல. நம்ம பண்ண முடிஞ்சா நம்மளுக்கு 100 ரன்ஸ் லீட் கிடைச்சிருக்குமே. அந்த 100 ரன்ஸ் லீட் இருந்தா we would be right on top இல்லையா? I thought dropping catches definitely cost them chica. And நீங்களே யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ரெண்டு ஸ்பெல் Bumrah போடும்போது அது வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். when you go into the third spell and the fourth spell, உங்களுக்கே தெரியும் more than 20 overs ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போடும்போது கொஞ்சம் டயர்ட் லெக்ஸ் இருக்கும். இட் இஸ் ஹியூமன் பீயிங். ஸோ அந்த டைம்லயும் ஆனா Bumrah வந்து டெலிவர் பண்றாரு. தட் இஸ் Bumrah's பியூட்டி. But you cannot always expect him to carry so much of the load, Chica. We have to find that support bowlers in எனக்கு தோணுது Chica. How do you go find them? Siraj ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கான். சிராஜ் அப்பப்போ நல்லா சில பால் சிராஜ் looks like deadly bowling தான். டெல்லி விக்கெட் பால் போறான், விக்கெட் டேக்கிங் பால்ஸ் போய் போடுறான். பட் அவனை போட்டு அடிச்சிடுறாங்க அவனை போட்டு. The point is they were attacking the Indian bowlers. Just like how the Indian batsmen are attacking the English bowlers, the English batsmen also attacking the Indian bowlers. And என்னடா Bumrah பாரு, இன்னைக்கும் பாரு எவ்வளவு டிங்கு பாரு, ஓக்ஸ் டிங்கு, கடைசி விக்கெட் ஒரு டிங்கு, நேதி பக்கெட் ஒரு டிங்கு, ஃபர்ஸ்ட்ல டிங்கு, அதான் நேதி பக்கெட் ஒரு டிங்கு, என்ன பக்கெட் டிங்கு எடுறான். என்ன மாதிரி போல் சில பால் வந்து
இப்படி போட்டு சுங்கின்னு போதுடா அப்படி ஐயோ அப்படின்றாங்க. பாத்தியா பூமரா வாட்டி அந்த கிராலி விக்கெட் பாத்தியா? பால் வந்து அப்படி உள்ள போயிட்டு வெளில போற மாதிரி என்ன மாதிரி கருண் நாயர் கிட்ட இருந்து. ஏன்னா so the point is quality of bowling of Bumrah is sometimes unplayable, dear viewers. Unplayable தான். ஆடவே முடியாது. Unplayable தான். ஆடவே முடியல. அவங்க இங்கிலீஷ் பேட்ஸ்மேனே எவ்ரி டைம் Bumrah comes into bowl ஐயோ பக்கு Bumrah அப்படின்னு ஆடுறாங்க பேட்டிங். பட் on the other side லச்சிகா கரெக்ட், ஒரு பக்கம் பும்ரா நீங்க சொல்றீங்க, பட் they are also taking their chances even against Bumrah. நீங்க பாருங்க, இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து ரொம்ப டிஃபென்சிவா போறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் சிக்கா. அட்டாக் ஆடுறாங்க, அவங்க திடீர் திடீர் பேட்டிங் ஆடுறாங்க. இன் ஆல் ஃபேர்னஸ் இங்கிலாந்து இஸ் டிசைடட் Bumrahக்கு ரொம்ப இடம் கொடுத்தா தலைமையில ஏறி கொண்டு தெரிஞ்சிடும். they also attack Bumrah. That fear factor is definitely there. நீங்க சொல்ற ஃபேக்டர் தெரியுது, அவங்களுக்கே தெரியுது. ஐயோ விக்கெட் விட்டோம்னா நம்ம பும்ராக்கு தான் விடுவோம், பட் ஆனா கூட சான்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் ஹாரி புரூக்லாம் இன்னைக்கு பாருங்க 99ல அவுட், பாவம். 99ல நீங்க அவுட் ஆயிட்டீங்களா? 99ல நான் 99ல ஒன் டே இன்டர்நேஷனல் அவுட் ஆயிருக்கேன் இங்கிலாந்தோட. கட்டாக் ஒரு வாட்டி 99க்கு இந்த ஒன் டே இன்டர்நேஷனல் அவுட் ஆயிருக்கேன். அண்ட் இங்க என்னன்னா 99ல பாவம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது முன்னாடி ஒரு செம்மையா ஆடி தான். ஒரு அது முன்னாடி பால் ஒரு சுத்துவான் தெரியுமா, பால் படாது அது பட்டுதான் 100 அவனுக்கு. ஷார்ட் பால் கரெக்டா போட ஆளை வச்சு எடுத்தானா பிரசீத் கிருஷ்ணா, போட்டு எடுத்தா அது மறக்காத. நேற்று இதே பவுன்சருக்கு இதே பிரசீத் கிருஷ்ணாக்கா பும்ராக்கு பவுன்சர் ஆகுது. நேற்றுக்கு பும்ரா பவுன்சர் நினைக்கிறேன், தெரியல. பிரசீத் கிருஷ்ணா பும்ரா பவுன்சர், கேட்ச் அவுட் நோ பால், அம்பையர் நோ பால், உள்ள ரெஃபரல்ல வந்து நோ பால், ரெஃபரல்ல வந்து நியூ பால், ரெஃபரல்ல வந்து திஸ் திங். சோ அதுக்கெல்லாம் வந்து பழைச்சாங்க. ஸோ 3 கேட்ச் கொடுத்தாங்க. அதுக்கு 99 வந்துச்சு. பட் he played well in all fairness. I thought Brooks approach was good. Brook என்ன பண்ணா, ஐயோ இந்த பசங்கலாம் தலைமையா the entire team went out attack mode. Everybody was attacking mode. They played some drives. Century. No, I thought they played some excellent drives against Bumrah. I mean, playing Bumrah at a straight drive, off drive and all is not an easy shot to play, Ani. The other question I wanted to ask you is Ben Duckett, slightly highly underrated 3 format player. ஏன்னா ஓடிஐஸ்ல இப்போ ரீசெண்டா பார்த்தோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபில செமையா ஆடினாரு சீக்கா. ஓப்பனிங்ல டெஸ்ட் மேட்ச்ல அவர் கன்சிஸ்டன்டா பண்ணிருக்கு. ஈவன் இன் இந்தியா இஃப் யூ ரிமெம்பர் பென் டக்கெட் வந்து கன்சிஸ்டன்டா நல்லா பண்ணாரு சீக்கா. ஆர் வி மிஸ்ஸிங் அவுட் ஆர் டீம்ஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் a star in the making in Ben Duckett சீக்கா? ஏன்னா he looks like the real deal சீக்கா. He looks very good, honestly speaking. Again, he takes his own chances. He plays well, and he's willing. See, I think today this English team is not the olden type England team. Even England team attack is the best form of defense. அது the baseball mode என்ன மோடோ தெரியாது. ஒரு மாதிரி பேஸ்பாலுக்கு பேஸ்பாலுக்கு நடுவில் ஆடுறாங்க இவங்க. The பேஸ்பாலுக்கு நடுவில் ஏதோ ஆடுறாங்க, ஏதோ அடிக்கிறாங்க. ஆனா that's one thing good. அடிச்சாடுறாங்க. என்டர்டெய்னிங்கா இருக்கு சீக்கா. என்ன வேணாலும் சொல்லுங்க சீக்கா. நீ பாருடா, இந்தியாவே 4 runs மேல அடிச்சிருக்காங்கடா. இந்தியா நீ பார்த்தனா இந்தியா ஸ்கோர் more than 4.5 runs in over. England scored 4 runs in over. Again India right change. The second innings also scored 4 runs in over. இதுல இருந்து ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது சீக்கா. The beauty of the sport is always that the sport will always be there. நம்ம எல்லாம் நினைச்சோம்ல டெஸ்ட் கிரிக்கெட் சர்வைவ் ஆகுமான்னு இந்த சீரீஸ் நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். Look at the crowds that are coming in. நம்மளே எல்லா பாலும் உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்கும். Test cricket is at its best when it's played in England and Australia. The best is only England Australia. இதே மேட்ச் இந்தியால வந்து பார்க்க சொல்ல. யார் போய் பேச, நான் நீ பார்க்க மாட்டேன். ஐயோ என்ன பாஸ்கோர் ஹைலைட்ஸ் பார்த்து போய்டுவோம் நம்ம. அது இங்கிலாண்ட பார்க்கச்சே டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அது இன்னும் தெரியலப்பா, அது பிரசன்டேட்டா என்ன ஏதுன்னே தெரியலப்பா. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் பார்க்கறது அழகா. நீ இப்ப கலர்ஃபுல்லா இருக்கு. Probably because stadiums are full. என்ன crowds சீக்கா பாருங்க, full crowds. Full and most important the match is gripping. India match எங்கடா gripping, எல்லாம் one sided ரா. ஒன்னு நம்ம கொட்டிப்போ இல்ல அவங்கள கொட்டி வச்சிருவோம். சோ இது மேட்ச் கிடையாது இல்ல. நியூசிலாண்டோட என்னாச்சு, நம்ம கொட்டிட்டோம். நியூசிலாந்து நம்ம கொட்டிட்டோம். சோ 3-0 நம்ம போத இல்லனா அவங்கள கொட்டி வச்சிருவோம். இந்த ஃபைட் இருக்க இந்தியால. See, whereas in England they give an opportunity for both the teams to fight against each other. See, when there's a level playing ground, the match will be good. India, there's no level playing ground.
அதான் ப்ராப்ளம். நம்ம அதான் சொல்றேன், நம்ம வந்து செல்ஃப் கோல் போட்டுருவோம். டர்ன் விக்கெட் நம்ம கொட்டிப்போம், இல்ல அவங்களை கோட்டை வச்சிருவோம். இந்த மேட்ச் போர் அடிச்சு போயிடும், அவங்களுக்கு ஃபோர்கான் கன்க்ளூஷன் போயிடும் மேட்ச். இங்க வந்து தெரியாது பாரு, இப்ப வர 3 days ஆயிருக்கு. யாருக்காவது டக்குன்னு ரிசல்ட் சொல்ல முடியுமா என்ன ஆகும் இந்த டெஸ்ட் மேட்ச்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட் இருக்குமா இருக்காதா? ரிசல்ட் ஷுவர் சிக்கா, ஷுவர் ரிசல்ட் சிக்கா. Result sure, correct. You are confident. I am also confident in the match. Our result is sure. Some people thought draw la kadad. Sure draw unless they will go for it சிக்கா. நான் இப்ப கூட சொல்றேன், லாஸ்ட் டே 400 to win அப்படின்னு இந்தியா வந்து கொடுத்தாங்கன்னா இங்கிலாந்துக்கு 100% they are going to go for the chase. அவங்க தோத்தாலும் பரவாயில்லன்னு சேஸுக்கு போவாங்க, which is going to make this match one of the most exciting test matches on எனக்கு தோணுது. அவங்க 400 சேஸ்க்கு போனாங்கன்னா கோவிந்தா இங்கிலாந்து. அவங்க கோவிந்தா ஆறாங்களோ கோவிந்தா ஆகலையோ அதெல்லாம் அவங்க கவலைப்பட போது இல்ல. அவங்க வெட்டு 1 துண்டு 2 அது ஒண்ணு நம்மளுக்கு தெரியும் இங்கிலாண்ட பத்தி. they are surely going to go for the chase whatever advantage India. அப்படினா advantage இந்தியான்னுவேன். So if already you can't outrightly say லச்சிகா, நம்ம லாஸ்ட் இன்னிங்ஸ்ல நாங்க see devil's advocate நீங்க ஆடணும். நீங்க ஃபுல்லா ப்ரோ இந்தியாவே நீங்க சொல்ல முடியாதுல from England's point of view. But just hear me out. கில் இருக்கா, ரிஷப் பந்த் இருக்கா இன்னும். from England's point of view அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இன்னும் கில் அண்ட் பண்ட் மட்டும் தான்டா இருக்காங்க, இந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப் நம்ம பிரேக். கேஎல் ராகுல் ஒருத்தர் இருக்காங்க, என் ஃபேவரட் ரோல்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, உங்க ஃபேவரட் பேட்டிங் ஆடின்னு இருக்காரு. அதனால தான் சொன்னேன் இந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப்னு, கேஎல் ராகுல் அண்ட் கில். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் whoever it is, either கில் அண்ட் ரிஷப் பண்ட் or கேஎல் அண்ட் ரிஷப் பண்ட், யார் ஆடினாலும் இந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப்பை நீங்க பிரேக் பண்ணிட்டாங்கன்னா what happened in the first innings 20 ரன்ஸ்க்கு நம்ம பொட்டலாம் ஆயிட்டோம். so they will silently be confident even if we are 200 for 3. அவங்க யோசிப்பாங்க, இங்க ஒரு விக்கெட் எடுத்தோம்னா நம்ம அவங்களை 250 to 300 குள்ள ஆல் அவுட் எடுக்கலாம்டான்னு. because let's be honest சிக்கா, கருண் நாயர் we have to wait to see our number 6ல எப்படி பண்ணுவாருன்னு. India has a very long tail சிக்கா. Bumrah is coming at number 9, Shardul Thakur at 8. Shardul Thakur more of a bowling all-rounder. அவரை நீங்க கன்ஃபார்ம் எல்லாம் சொல்ல முடியாது 50 அடிப்பாருன்னு. சொன்ன தப்புடா டேய். bowler who can once in a while bat. all-rounder பேரு யார் all-rounder bat. don't please underestimate. நாளைக்கு லார்ட் வந்து 50 அடிச்சு இந்தியா வந்து ஒரு 250 for 6ல இருந்து 350 அடிக்க போறாரு பாருங்க லார்ட். 50 லார்ட் 50 அடிக்கா 50 அடிச்சா கவலையே பட மாட்டான். அவன் all-rounder கூப்பிட மாட்டான். நீ அவன் ஸ்டான்ஸ் எடுத்து பாரு. ஆல்ரவுண்டர் என்ன கன்சிஸ்டன்டா பண்ணும், கன்சிஸ்டன்டா போலிங் ஆல்ரவுண்டர் பண்ணும். என்னைக்கு கன்சிஸ்டன்ட் ஏதோ ஒரு ஆடி சமைச்சா திடீர்னு கொண்டு 4 வருஷம் கழிச்சு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறான். 2020 லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆனா இந்தியாவுக்கு, கரெக்டா? இங்கிலாந்து தான் ஆனான்னு நினைக்கிறேன் பிப்ரவரி, கரெக்ட்? ஆமா, டிசம்பர் சவுத் ஆப்பிரிக்காவோட. இந்தியா வியூஸ் இத பார்த்து நீங்க ஆல்ரவுண்டர் சொன்னீங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்தியா வியூஸ் நான் ஒண்ணுமே சொல்லல. பாருங்க, நான் ஏன் ஜிகா திரும்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், அந்த 57 and 60 வந்து இங்கிலாந்துல அடிச்சாரு அவரு, ஞாபகம் வச்சுக்கோ. அம்மாண்டா டே, இதே பழைய ஏதாவது ஒரு காலத்துல எவனோ அடிச்சுடுவான்டா. அத வச்சு மாவரிச்சு பண்ணிருப்பேன். இவன் போல் பண்ணி வின் பண்ணி கொடுத்தா நான் என்ன சென்சிபிளா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், குல்தீப் அதை வாடிடுவேன். பால் டேர்ன் ஆகுது, விக்கெட் டேர்ன் ஆகுது. ஆக்சுவலா பாத்தனா ஸ்டாப் ஆகி டேர்ன் ஆகுது. அந்த ஷோயப் பஷீருக்கு டேர்ன் ஆகுது. குல்தீப் டேர்ன் ஆயிருந்தா லாஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குல்ல. பட் ஆனா ஆல்ரெடி டெயில் பெருசுன்னு பேசின்னு இருக்கோம். நீங்க குல்தீப் யாதவ் வேற ஆடணும்னா, ஏன்னா ஷாதுல் தாக்கூர் பெரிய பிரமாதம், ரொம்ப வெரி வெரி பிரமாதம். இவர் ஆல்ரெடி ஒரு ஷாதுல் தாக்கூர் இந்த இன்னிங்ஸ் லார்ட் பாருங்க, குல்தீப் யாதவ் அடிச்சிருக்கான் டெஸ்ட்ல, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சரி, ஓகே. we'll anyway come back after the 5th day. guys, நீங்க சொல்லுங்க யார் வின் பண்ண போறாங்க இந்த மேட்ச்னு, இந்தியாவா இங்கிலாண்டா? சீக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு இந்தியா தான். I'm saying 75-25 India. I'm saying 75-25 India. Because I don't think England. Chika. I feel 51-49 India, Chika. I would say for 75-25 India, because honey, it's 90 already, 95 with the lead, and they have tomorrow whole day. Unless otherwise he sort of collapse another very விஷயம். Ultimately, weather is going to play a key role. Nobody knows what's the weather. I mean, sitting in Madras, I cannot decide what the weather is going to be there. ஒரு நாள் வெயில் காயுது, ஒரு நாள் மழை பெய்யுது,
ஒரு நாள் மப்பா இருக்கு, ஒரு நாள் லைட்டா இருக்கு. அதான் இங்கிலாந்து பசங்க அப்படிதான் இருக்காங்க அவங்க. மொயின்னு இருக்காங்க அவங்க. ஆனா நான் நினைச்சிருந்தேன் நம்மள ஜோ ரூட் தான் பயங்கரமான அவங்களுக்கு கீ பேட்ஸ்மேன். ஜோ ரூட்ட வந்து ஒரு பனி ஆக்கிட்டான் யாரு நம்ம பூம்ரா. ஜோ ரூட்டா வா 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 ரா 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 ரூட் ரா ரா அப்படின்னு சொல்லி புச்சுக்குன்னு எடுத்து போறான். ரா ரா ரூட் ரோ 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 அப்படின்னு போறான் ரூட். அவரு பாரு, அவர் மட்டும் இது கேட்டா வச்சுக்கோங்க, செகண்ட் இன்னிங்ஸ் வெறியா வருவாரு. நீங்க வேற மட்டும் ராரா ரூட் ராரா. ஆனா அவர் எப்படி தெரியுமா, அவர் எப்படி தெரியுமா யோசிப்பாரு, பும்ரா எவ்வளவு மேட்ச் ஆட போறாரு சிக்கா, 3 மேட்ச் தானே, மீதி 2 மேட்ச் நான் 200 அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. 3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்து டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் தான் வின் தான் இம்பார்ட்டன்ட் இல்ல. பும்ரா யார் சொன்னா 3 மேட்ச் மட்டும் தான் ஆட போறான்னு? 5 ஆடினாலும் ஆடுவோம். பட் ஆனா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெல்ல பார்த்தேன் கொஞ்சம் மொள்ள he was walking back to the I am really telling you Chika, it is too much load Chika. இந்த மாதிரி 25 ஓவர்ஸ்லாம் too much cricket being played also Chika. ஒரு ஸ்டேஜ்ல நான் பார்த்தேன், I think நேத்திக்கா இன்னைக்காந்தல when he was going back to the what do you call run up, no, அந்த ஒரு சுறுசுறுப்பா போல கொஞ்சம் மொள்ள டைம் எடுத்துட்டு போனோம். Chika, not easy la Chika. In your, I mean, இது கம்பேரிசனே கிடையாது, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், உங்க டைம்ல நீங்களே எங்க கிட்ட சொல்லியிருக்கீங்க, the summer usually was most of the times off. உங்களுக்கு ஒரு 2-3 months break கிடைக்கும். The modern day cricketer doesn't get any break Chika. அவங்க அந்த ஆஃப் சீசன்ல அவங்க வந்து ஐபிஎல் ஆடியே ஆனோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் இன்டர்நேஷனல் கேலண்டர் the rest of the year goes. They don't get any break Chika. These players are literally அந்த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் a பிளேயர்ல கம்மி ஆயின போகுது ஃபார் a fast bowler, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. Most important என்னன்னா, one is a physical break and the mental break is very important. Mental break Chika. Spending time with the family, mentally break stress, spending time with family is very important. நம்மலாம் வீட்ல உட்கார்ந்து we spend a lot of time with family. Dear viewers, நீங்களா பாருங்க, நம்மலாம் we all spend like time with the family. Dear viewers, அவங்களாம் பாவம் ஃபேமிலி டைம் கிடைக்கிறதா பாருங்க. குழந்தை குட்டியோட எவ்வளவு நாள் கிடைக்கிற டைம், ப்ராப்ளி ஒரு மாசம் அப்படியே டூருக்கு வருவாங்களா இருக்கும். பட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க இவங்கலாம். Hats off to the players, they sacrifice so much. Seriously, I mean, when you look at it, அதனால தான் இல்ல 5 டெஸ்ட் மேட்சஸ் நீங்க ஆட முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஜிகா. ஒரு என்ன ஒரு ஐபிஎல் சீசனே இல்ல ஜிகா. நம்மளாம் சும்மா சொல்லிடுறோம் என்னடா 4 ஓவர் தானடா அப்படின்னு. பட் அந்த 4 ஓவர் போடுறதுக்கு வந்து அந்த டிராவல், அந்த பிராக்டிஸ், எவ்ரி அதர் டே யூஆர் டிராவலிங் அந்த ஃபிளைட், உங்களுக்கே தெரியும் டிராவல் ஆக்சுவலி டேக்ஸ் a toll on your body. So it is really hectic for them, but hopefully நாளைக்கு இல்லாட்டி நாளானிக்கு India will seal the victory. We'll come back to you in 2 days time. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.